இன்று இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே 2025. இதனுடைய தீம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சிலரேட்டிங் ஆக்ஷன் சர்வ் அஸ் ஏ க்ரூஷியல் வேக்கப் கால் ஃபார் எ குளோபல் கம்யூனிட்டி டுவார்ட்ஸ் த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்தினுடைய இன்டர்நேஷ்னல் உமன்ஸுடைய தீமாக வச்சுருக்கிறோம். எங்களுடைய கல்லூரியில் திரு மரம் ராஜா அவர்களுடைய சீரிய தலைமையில் எங்கள் கல்லூரியில் சுமார் 30க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நட்டு அந்த கல்லூரியுடைய பசுமையான ஒரு வளர்ச்சிக்காக நாங்கள் முன்னெடுத்து இந்த இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே நாங்கள் எடுத்திருக்கிறோம். மிகப்பெரிய பெண்கள் மட்டுமே பணியாற்றக்கூடிய பஞ்சு தொழிற்சாலையில் ஆணுக்கு சமமாக பெண்களுக்கும் கூலி வேண்டும், எங்களது வேலைக்கேற்ற உரிமையும் தகுதியும் அந்த தகுதியின் அடிப்படையில் எங்களுக்கான வேலையின் அடையாளங்களும் ப்ரொமோஷன் உட்பட இருக்கணும் அப்படின்னு கேட்டு ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே போராடி ஐநா சபை அதை ஏற்றுக்கிட்டு இந்த தினத்தில் இந்த பெரும் முதலாளிகளாக இருக்கக்கூடிய தொழிற்சாலை நிறுவனங்களை அதை ஏற்றுக்கொள்ள வைத்ததுக்கு பிறகு அந்த தினத்தை ஐநா சபை அறிவித்தது. இந்த தினத்தை மார்ச் 8 மகளிருக்கான சர்வதேச மகளிர் தினமாக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கொண்டாட வேண்டும் என்று அந்த அடிப்படையில் தான் இன்று உலகம் முழுவதும் இந்த சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த சுதர்சன் பொறியியல் கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவிகளாகட்டும், ஆசிரியர் பெருமக்களாகட்டும், சிற்பியாக இருந்து செதுக்கி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களாகட்டும், உங்கள் அனைவருக்கும் மகளிர் தினத்தின் இனிய பசுமை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தமிழ் மொழி ரொம்ப பழமையான மொழி, பெருமையான மொழி, உலகத்துக்கே முதல் மொழி, இது நிறைய விஷயம் சொல்றோம். இதுக்கான ஆதாரம் என்ன நம்மகிட்ட இருக்குது? நம்மகிட்ட இருக்க ஆதாரம் 2. ஒன்று, பனை ஓலைகளில் இருக்கக்கூடிய செய்திகள், அது இலக்கியம், இலக்கணம், கலை, எது வேணாலும் இருக்கலாம். அடுத்தது கல்வெட்டுகள், இது 2 தான். கல்வெட்டுகள் ரொம்ப கம்மி, பனை ஓலைச்சுவடிகள் தான் நம்மளுக்கு நிறையா விஷயங்கள் கிடைச்சிருக்கு. சாஸ்திரங்கள், அதாவது வானியல் சாஸ்திரங்கள் உட்பட கணிதங்கள் உட்பட அத்தனையுமே அதில் தான் கிடைச்சிருக்கு. உலக பொதுமுறையாக இருக்கக்கூடிய திருக்குறள் அதில் தான் எழுதப்பட்டிருக்கு. சங்ககால இலக்கிய நூல்கள் அதில் தான் கிடைச்சிருக்கு. இத்தனையும் எதில் எழுதினாங்கன்னா, நம்ம சொல்கிற ஒரே வார்த்தை பனை ஓலையில் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பார்க்குறதுல ஒரு பனை 28 வகையான பனை இருக்குது. நம்ம எல்லாத்தையும் நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, பார்க்க முடியாது. இதில் 3 வகையான பனை மட்டும் முக்கியமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று, மட்டைக்கு மேலே பூத்து காய்க்கிறது. ஒன்று, மட்டைக்கு உள்ள பூத்து காய்க்கிறது. இன்னொன்று, மட்டைக்கு கீழே பூத்து காய்க்கிறது. மட்டைக்கு மேலே பூத்து காய்க்கிறது தாளிப்பனை, இதான். மட்டைக்கு உள்ள பூத்து காய்க்கிறது நுங்கு பனை, அது மட்டும்தான் நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மட்டைக்கு கீழே பூத்து காய்க்கிறது கூந்தல் பனை. என்னோட போட்டோவில் செல்லில் கூட அதான் போட்டோவாக இருக்கும். கூந்தல், பெண்களோட மகளிரோட கூந்தல் எப்படி அடர்த்தியா ஒரு பாமா இருக்கோ அது மாதிரி இந்த பனைக்கு கீழே பூக்கிறப்ப ஒரு ஆள் உயரத்துக்கு மேல சரமா தொங்கும். அப்படிப்பட்ட கூந்தல் பனை. இது மூணு வகையானது. இதோட தன்மை என்னன்னா, பனை ஓலை நொறுங்கிரும். குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்க ஒரு ஓலையை எடுத்து அமுக்குனீங்கன்னா நொறுங்கி கொட்டும். இது துணி மாதிரி, இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணாலும் திருப்பி விரிச்சா விரிஞ்சிடும். இப்பவே எப்படின்னா, இதை பதப்படுத்தினோம்னா எப்படி? அப்ப இப்படி பதப்படுத்தப்பட்ட இந்த பனை ஓலையில தான் நம்மளுடைய சங்ககால இலக்கிய நூல்கள் எல்லாமே வடிவமைக்கப்பட்டுச்சு. அதைத்தான் இன்னைக்கு நம்ம பெருமையா சொல்லியிருக்கோம். இதோட முக்கியமான இன்னொரு அம்சம், 90 ஆண்டுகளுக்கு பிறகுதான் வாழ்க்கையில ஒரே ஒரு முறை பூத்து காய்ச்சி தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும். இன்னைக்கு நம்ம வைக்கிறத நம்ம பார்க்க முடியாது. மரம் வைக்கிற யாரும் அதுல நிழல் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சு வைக்கிறது இல்லை. அதுல எல்லா மரமுமே அப்படி. இந்த மரத்தை பத்தி சொல்லவே வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மரத்தை சர்வதேச மகளிர் தினத்துல நம்முடைய முதல்வர் கையால நம்ம கல்லூரியில நம்ம நடவு செய்யற பூமி தாய் மடியமர்த்துறோம். இந்த பெருமை மிகு நிகழ்வுல கலந்துகிட்டவங்க அத்தனை பேரும் இதை வாழ்நாள் முழுவதும் நீங்க சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு பனையை எங்க முதல்வர் எங்க கல்லூரியில சர்வதேச மகளிர் தினம் தனிக்கு வச்சோம் அப்படின்னு இதை புகைப்படம் எடுத்து எல்லாருக்கும் சொல்லுங்க. இந்த பனையை பற்றிய செய்தியை எல்லாருக்கும் கொண்டு போகும். ஆனால் இந்த கல்வி நிறுவனத்தை நான் உருவாக்குனேன்னா, ஆயிரக்கணக்கான ஆசிரியர் பெருமக்களுக்கு வாழ்க்கை, கோடிக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வியை கொடுக்குறான், அறிவை கொடுக்குறான். அதுக்காக இதை ஆரம்பிச்சேன்னு சொன்னாங்க. அப்போ வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க பொருளாதாரத்தை பணமாக, டொனேஷனாக கொடுக்கலாம். உங்களை போன்ற ஆசிரியர் பெருமக்களாக இருக்கவங்க உங்களுக்கு கிடைச்சிருக்க அறிவை இந்த உலகத்துக்கு கொடுக்கலாம். நான் உங்கள்கிட்ட சொல்ல இங்கே பேச வாய்ப்பு இல்லை. நான் ஒரு காய்கறி வியாபாரி, மார்க்கெட்டில் காய்கறி விற்கிறேன். அதான் என்னோட வாழ்க்கை. ஒரு நாளைக்கு 1000-2000 சம்பாதிப்பேன்.
3 பங்கு. 1 பங்கு வீட்டுக்கு, 2 பங்கு நாட்டுக்கு, 1 பங்கு மனைவி மக்களுக்கு, 2 பங்கு மண்ணுக்கு அப்படின்னு ஒதுக்கிடுவேன். ஒரு 1000 ரூபாய் கிடைச்சுன்னா 300 ரூபாய் வீட்டுக்கு கொடுத்துருவேன். 700 ரூபாய் வந்து அவருக்கு தெரியும் நான் சொல்றேன் எந்த அளவுக்கு. 700 ரூபாய் வந்து பண்ணையில கொண்டு போய் அதை செலவு பண்ணுவேன். அப்படிதான் இதை பண்ணிருக்கோம். என்னால முடிஞ்சது அவ்வளவுதான். ஏன்னா பெருசாலாம் என்னால ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தவங்களுக்கு கல்வி போதிக்க முடியாது, அறிவு போதிக்க முடியாது, பொருளாதாரமா என்னால சப்போர்ட் பண்ண முடியாது. அப்ப பூமிக்கு ஏதாவது கொடுக்கணும்ல. இந்த போட்டிருக்க உடையில இருந்து, செருப்புல இருந்து, பேனாவில இருந்து எல்லாம் யாரோ உழைத்து கொடுத்தது. நம்ம சொல்லலாம் காசு கொடுத்து வாங்கினேங்க, காசால எதையும் வாங்க முடியாது. உழைப்பால் மட்டும்தான் வாங்க முடியும். உழைக்கிறேன்னா அந்த பொருள் கிடைக்காதுல்ல. ஸ்ட்ரைக்குங்கிறது பேர் அதானே. ஒத்த கால் செருப்பு மட்டும் உற்பத்தி பண்ணுவேன், ஒரு கால் செருப்பை உற்பத்தி பண்ண மாட்டேங்கிறப்ப ப்ரொடக்ஷன் நடக்குது, காசாக்க முடியல. அது மாதிரி இந்த நான் சொன்ன ஒரு போராட்டம், பஞ்சுமில் போராட்டம், அது உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினாங்க அன்னைக்கு. அது மாதிரி இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. ஆனா விலை மட்டுமே அந்த பொருளை நிர்ணயம் செஞ்சிடாது. உழைப்பு தான் இந்த உலகத்துல பெரிய மூலதனம். அந்த மாதிரி உழைப்ப நான் சம்பாதிக்கிற காசை இந்த பூமிக்கு கொடுக்குறேன். எல்லாரோடைய உழைப்பையும் நான் பயன்படுத்திக்கிறேன். இப்ப ஒரு சால்வை போத்துனீங்க, ஒரு சீல்டு கொடுத்தீங்க, அதெல்லாம் யாரோ செஞ்சது, யார் செஞ்சாங்கன்னே தெரியாது. ஆனா என்னை கௌரவப்படுத்துது. அதெல்லாம் நான் பயன்படுத்திக்கிறேன். நான் ஏதாவது இந்த பூமியை கொடுத்துட்டு போகணும்னு நினைச்சேன். அதுக்கு தான் மரங்களை வச்சு இதுதான் நம்மளால முடியும்னு செஞ்சுக்கிட்டு. ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப எளிய வாழ்க்கை. இங்கே மாணவர்கள் எல்லாருமே ஆசிரியர்கள் தான் இருக்கும். மாணவர்கள்ட்ட பேச வேண்டாங்க, உங்கள்கிட்ட பேசணும். அந்த சட்டையில பட்டன் யார் போட்டது? இந்த பட்டன் யார் போட்டது? நான் தானே போட்டேன். யார் கழட்டுவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் கழட்டுவேனா, என்னை குட்பாட்ட போறவன் கழட்டுவானான்னு தெரியும். இவ்வளவுதான் வாழ்க்கை. இதுக்குள்ள என்ன பண்ண போறோங்கிறது தான். எந்த உத்தரவாதமும் இல்லை. அப்துல் கலாம் ஐயாவோட அதிகாரமும் அறிவும் உள்ள ஒரு மனுஷன் நம்ம பார்க்க போறோமா? அவர் நினைச்சு கையை விரல நீட்டா எந்த காரியமும் நடக்கிற இடத்துல தானே அவர் இருந்தார். அவரை காப்பாற்றிக்க முடிஞ்சா? மாணவர்கிட்ட உரை வீச்சு நடத்துறாரு, நெஞ்சில கைய வைக்கிறாரு, அப்படியே உட்கார்றாரு, முடிஞ்சு போச்சு. அவரை விட நான் பெரியாளா? ஒன்றும் இல்லை, நத்திங். இருக்கிற வரைக்கும் பிறருக்கு பயன்படுற ஒரு பொருளாக நம்ம வாழ்ந்துட்டு போகணும் தான் செய்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் நன்றி. இன்னைக்கு மகளிர் தினம் அப்படிங்கிறதுனால இங்கே புதுக்கோட்டையில் மரம் அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு திரு ராஜா அவர்கள் மரங்களை வந்து இங்கே வந்து சுதர்ஷன் பொறியியல் கல்லூரியில் எங்களுக்கு ட்ரீ சாம்பிளிங் பிளான்டேஷன் ப்ரோக்ராம் வந்து நடத்துறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இனிஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஒரு 10 கன்று வாங்கி இங்கே வந்து இன்னைக்கு ஒரு மரம் நடுற ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் அது பண்ணோம். ஆனால் சாரோட ஸ்டேட்மெண்ட் படி நீங்கள் எத்தனை கண்ணுனாலும் வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. ஸோ அங்கேருந்து கண்ணு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு தடையும் அவங்க சொல்லும்போது மர குழந்தைகளை உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி பெண் குழந்தைங்களுக்கு வந்து கொண்டாந்து கொடுப்பாங்களோ அது மாதிரி இன்னைக்கு எங்களுக்கு நிறைய மரக்கண்ணுகளை பெண் குழந்தைங்களை மாதிரி எங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் அது எல்லாத்தையுமே வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது முதற்கொண்டு ஒரு கண்ணுக்கும் என்ன மருத்துவ குணம் இருக்கு, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து சொல்லி கொண்டாந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் ரொம்பவும் பழமையான ஒரு 90 வருடம் வாழக்கூடிய ஒரு பனைமரத்தையும் கொண்டாந்து இங்கே வச்சுட்டு அதோட இம்பார்ட்டன்ஸையும் சொல்லிட்டு இங்கே வச்சுட்டு போயிருக்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த மனசு இருக்காது. அதாவது அவர் வந்து அவரோட இதில் வந்து 1 பங்கு வந்து குடும்பத்துக்கு, 2 பங்கு நாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு எல்லாத்தையும் அவரோட அந்த மர குழந்தைகளை வந்து எப்படி பாதுகாக்கிறாரு அப்படிங்கிறத இதையும் எடுத்து சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்ததுக்கு எங்கள் சுதர்ஷன் கல்வி குழுமத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உலக மகளிர் தினம் 2025. இந்த விழாவில் மரம் அறக்கட்டளை சார்பாக திரு ராஜா அவர்கள் எங்களுக்கு நிறைய மரக்கன்றுகளை கொடுத்து பூமி தாய் மடியில் அநேக மன குழந்தைகளை இன்றைய தினம் நாங்கள் உருவாக்க இது ரொம்ப சிறப்பாக அமைந்தது. ஸோ அவர்களை எங்களுடைய சுதர்சன் கல்வி குழுமம் சார்பாக மரம் அறக்கட்டளை திரு ராஜா அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். அவர்கள் இவ்வாறு எங்களுடைய கல்லூரியில் இந்த பூமி தாய் மடியில் அநேக மர குழந்தைகளை வளர்ப்பதற்கு அநேக காரியங்களை சொன்னார். ஒவ்வொரு காரியங்களுக்கும், ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு பண்புகளை விளக்கி கூறினார். இவ்வாறாக சமூக சேவையில் ஈடுபட்டு எங்களுடைய கல்லூரிக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார். மிகவும் சிறப்பாக இந்த மகளிர் தின விழா 2025 சிறப்பாக அமைவதற்கு எங்களுடைய கல்லூரி சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு மரம் ராஜா அவர்கள் புதுக்கோட்டை மரங்களின் நண்பன் அப்படின்னு ரொம்ப பிரசித்தி, அதாவது என்ன சொல்றது, ரொம்ப பிரபலமான ஒரு மனிதர் வந்து இன்னைக்கு எங்க பொறியியல் கல்லூரியில இந்த விழாவிற்கு வருகை தந்தது எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன்.
அவர் வந்து ஒரு மரத்தை வந்து நம்ம இங்கே வந்து நான் எங்கள் காலேஜில் வந்து அதை வந்து ஒரு மண்ணில் வந்து நம்ம அர்ப்பணிக்கும் போது என்னோட மர குழந்தைகள்னு சொன்னார். ஸோ அந்த வார்த்தையை கேட்கும் போதே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாக இருந்துச்சு. ஸோ ஒரு பெண் பிள்ளைகளை வந்து எப்படி அவர் வந்து இன்னும் ஒரு மரக்கன்றை வந்து பாதுகாக்கிற மாதிரி ஒரு பெண் பிள்ளைகளையும் அவங்க வந்து ரொம்பவே வந்து மதிக்கிறாங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வருடம் காலநிலை மாற்றம் மற்றும் பருவநிலை மாற்றங்கள் குறித்து ஏற்படும் இயற்கை பேரிடர்கள் மற்றும் நம்ம சமுதாயத்தை ஒரு பசுமையான ஒரு இடமாகவும் மாற்றுவதற்கான ஒரு முன்னெடுத்து செல்வதற்காக மாணவர்களிடையே ஒரு பசுமையான சூழலை ஏற்படுத்தி இந்த கல்லூரியில் அதிகமான மரக்கன்றுகளை நடுவதன் மூலமாக மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் இந்த ஒரு முன்னெடுத்து இந்த செயலை மரம் ராஜா அவர்களுடைய சீரிய தொண்டு தலைமையில் நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். அதன் வழியே வெகு விரைவில் இதுக்கான முயற்சியையும் அதுக்கான செயல் திட்டத்தையும் நாங்கள் செயல்படுத்த இருக்கிறோம்.